ஆங்கிலத்தில் ஒரு வாசகம் இருக்குது, மைண்ட் யுவர் பிஸ்னஸ், மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, உன் வேலையை நீ பாரு, அடுத்தவங்கதுக்குள்ளெல்லாம் நீ ஏன் வந்து மூக்க நுழைக்கிற அப்படிங்கிறது தான் அர்த்தம் இல்லையா? அப்படியா இருக்காங்க நிறைய பேர் இன்றைக்கி. இல்லை, அடுத்தவங்க பிரச்சனைக்குள்ளே வரணுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கா அவங்களுக்கு, அடுத்தவங்களை திட்டணுன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அடுத்தவங்களை குறை சொல்லணுன்னா ஐயோ குதூகலம் சந்தோஷம் அப்படிலாம் இருக்குது. ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னு யோசித்து பார்த்தேன். அப்போ என்னுடைய மென்டார் ஒரு அம்மா சொன்னாங்க, அவங்க ஒரு ஹீலர். அவங்க சொன்ன ஒரு கதை என்னென்னா, குழந்தைங்களுக்கு டாய்ஸ் ஒரு இடத்துல உட்காந்து 4-5 குழந்தைங்க விளையாண்டுட்டுருக்கு அந்த டாய்ஸ். அப்புறம் ஒரு குழந்தை வீட்டுக்கு போயிடுது. அதுக்குன்னு தனியாக டாய்ஸ் இருக்குது, இருந்தாலும் இந்த டாய்ஸை பற்றி தான் அதுக்கு எப்போவுமே இது. அந்த டாயை ஏதாவது பண்ணணும், எப்படி எல்லோரும் சேர்ந்து அது கூட விளையாடுறாங்களே, நல்லா ஹாப்பியாக இருக்காங்களே அப்படின்றது அதுக்கு ஒரு பொறாமையாகவே இருக்குமா சில பேருக்கு, சில குழந்தைங்களுக்கு. அந்த மாதிரி தான் இவங்களும். அவங்களுக்குன்னு வீட்டில் நிறைய எக்கச்சக்க பிரச்சனை இருக்கும், நிறைய மூட்டையாக வச்சுருப்பாங்க பிரச்சனையை. ஆனாலும் அடுத்தவங்க மூட்டையை வந்து குத்தி பார்க்கணும், உள்ளே என்னடா இருக்குது, இந்த பிரச்சனை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்னு கேட்குறவங்க தான் இந்த காலத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்டவங்கள நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். தூக்கி போடுங்க, குப்பையை தூக்கி போடுற மாதிரி குப்பை தொட்டியில் கூட இல்லை, போட்டு எரிச்சே விட்டுருங்க. அவங்களோட எண்ணங்கள் நிச்சயம் அவங்க சொல்கிற ஒவ்வொரு சொல்லும் உங்களை வந்து பரண்டிக்கிட்டே இருக்கும். உங்கள் மேலே தப்பே இல்லைன்னா கூட அது வந்து உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். விடாதீங்க, உள்ளே விடாதீங்க. வாயை திறந்து கூட சொல்லிடுங்க, இந்த பார் உன் நினைவு எனக்கு வரவே கூடாது அப்படின்னு. ஒரு பைசாக்கு உபயோகம் இருக்காது அந்த எண்ணங்கள்லாம். ஆனால் உங்கள் லைஃப்பையே புரட்டி போடும், டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். விடாதீங்க, உள்ளே விடாதீங்க. நல்ல பெருசாக ஒரு பூட்டை போட்டு லாக் பண்ணிடுங்க உங்கள் மனசு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், தள்ளி போயிடுங்க, தூரம் போயிடுங்க. தூரம் நீங்கள் போக வேணாம், அவங்களே போயிடுவாங்க. அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க, அவ்வளோதான். நீங்கள் பொறுமையாக இருந்து வேடிக்கை பார்க்கலாம். பொறுமையாக இருந்தால் வேடிக்கை பார்க்கலாம். ஒரு திரைப்படத்துக்கு போகிறீங்க, அங்கே இந்த மூவி நடக்குது, நிறைய பயங்கர மசாலா மூவி. கடைசியில் எண்டிங் என்ன தான் ஆக போகுது அப்படின்னு பொறுமையாக தானே வெயிட் பண்ணி பார்க்குறோம் 2.5 மணி நேரம். அதே மாதிரி தான் பாபா கவுண்ட் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு நீங்களே நினச்சிக்கோங்க. அவங்கள பற்றி பாபா கவுண்ட்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நேரம் அவங்களுக்கு சரியில்லை, உங்களுக்கு இல்லை. யூ ஆர் ஆல்வேஸ் த பெஸ்ட். நம்ம ஏங்க பயப்படணும்? பிரச்சனை அவங்கக்கிட்ட, நம்மக்கிட்ட கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால் இந்த மாதிரி யாராவது உங்கள் லைஃப்பில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள பற்றி பேசவும் பேசாதீங்க, கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, தப்பாக யார்ட்டையும் சொல்லாதீங்க. அவங்களுடைய முடிவை அவங்களே தேடிக்கிட்டாங்கன்னு தான் அர்த்தம். வெயிட் பண்ணி பார்ப்போமே என்ன தான் நடக்குதுன்னு. ஆனால் அவங்க சொன்ன அந்த வார்த்தைகளை மாத்திரம் உங்களுக்குள்ளே விட்டுறாதீங்க. அது வந்து அந்த செல் அரிக்கிற மாதிரி உங்கள் பிரெயினை அரிச்சு உங்களை கொள்ளும். அதுக்காக தான் அவங்க அந்த வஸ்திரத்தை யூஸ் பண்ணுறது. புரியுதுங்களா? அவங்களாம் வேர்த்லெஸ், உபயோகம் இல்லாத நாதாரிங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் நம்மளை போட்டு பரண்டி பார்ப்பாங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான்.